ராணா குருவும் காலுக்காகவும் அந்த காட்டுல மரம் வெட்டுற வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில ஒன்னா வேலைக்கு போற இவங்க பகல் பூரா அந்த காட்டுல இருந்த மூங்கில் மரங்களை வெட்டி சாயங்காலம் அந்த காட்டுல இருந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. இப்படி இவங்க கொண்டு போன மூங்கில் மரங்களை மார்க்கெட்ல கடை வச்சிருந்த பாபா நல்ல விலை கொடுத்து வாங்கிப்பாரு. இப்படி மூங்கில் மரங்களை வித்து வர பணத்தை வச்சு ராணா குருவியும் காலுக்காகவும் தங்களுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இப்படி மரம் வெட்ட போன ராணா குருவி தனக்கு தேவையான மூங்கில் மரங்களை வெட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் காலுக்காக இன்னும் வெட்டிக்கிட்டே இருந்தது. இங்க பாரு காலு, இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சீக்கிரமா மூங்கில்களை எடுத்துக்கிட்டு என் கூட வா. இல்லன்னா மார்க்கெட்ல கடை வச்சிருக்க பாபாஜி கடைய மூடிடுவாரு. உனக்கு என்ன ராணா, நீ பகல்ல ஓய்வெடுக்காம மரத்தை வெட்டுற, ஆனா என்னால அப்படி முடியல. இடையில ஓய்வெடுத்து வெட்டுறதுனால இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. சரி சரி கிளம்பு, நாம மார்க்கெட்டுக்கு போகலாம். இப்படி பேசிக்கிட்ட ராணாவும் காலுக்காகவும் பிறகு அவங்க வெட்டின மூங்கில் மரங்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பறந்து போனாங்க. இவங்க இப்படி மார்க்கெட்டுக்கு போனப்ப இவங்க கிட்ட மூங்கில் மரங்களை வாங்குற பாபாஜி தன்னோட கடையை மூடி இருந்தாரு. பாபா, என்ன இது கடையை இவ்வளவு சீக்கிரமா சாத்திட்டீங்க? சீக்கிரமா எங்களோட மூங்கில் மரங்களை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுங்க. இங்க பாருங்க, இப்ப நீங்க எடுத்துக்கிட்டு வந்திருக்க மூங்கில்களை என்னால வாங்க முடியாது. அதனால தயவு செய்து இதை நீங்க திருப்பி எடுத்துக்கிட்டு போயிடுங்க. பாபாஜி, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஏன் உங்களால வாங்க முடியாது? இங்க பாருங்க, நான் ஒரு வேலையா வெளியூர் கிளம்புறேன். நான் திரும்பி வர்றதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அது வரைக்கும் என்னோட கடை மூடிதான் இருக்கும். நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட இருந்து மூங்கில் மரங்களை வாங்க முடியும். பாபாஜி, தயவு செய்து நாங்க சொல்றத கேளுங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாங்க தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் பறந்து வந்துட்டோம். இங்க பாருங்க, நான் சொன்னதுதான். 1 மாசம் கழிச்சு திரும்பி வாங்க. இப்படி சொல்லிட்டு பாபாஜி தன்னுடைய வீட்டை நோக்கி பறந்து போயிட்டாரு. ராணா, பாபாஜி இன்னும் 1 மாசம் கழிச்சுதான் வருவன்னு சொல்றாரு. இப்ப இந்த மூங்கில் மரங்களை என்ன பண்றது? என்ன பண்றதா? பாபாஜி வாங்கலன்றதுக்காக இந்த மூங்கில் மரங்களை இங்கேயேவா விட்டுட்டு போக முடியும்? இந்த மூங்கில்களை வெட்ட நாம எவ்வளவு உழைச்சிருக்கோம். இதை எப்படியாவது நாம வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய் தான் ஆகணும். பிறகு காலுக்காகவும் ராணா குருவியும் அந்த மூங்கில் மரங்களை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. தன்னோட கணவர் மூங்கில் மரங்கள் வியாபாரம் பண்ணாம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்ததை பார்த்த சோனா குருவி அதிர்ச்சி ஆயிடுச்சு. ராணாஜி, இந்த மூங்கில் மரங்களை எதுக்காக வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? சோனா, பாபாஜி தன்னோட கடையை மூடிட்டு 1 மாசம் எங்கேயோ வெளியூர் போறாராம். அதனால அவரு எங்க கிட்ட இருந்து மூங்கில்களை வாங்கல. இதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு அவர் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அவரு கடைக்கு போய் நாம மூங்கில்களை வியாபாரம் பண்ண முடியும். என்னது, பாபாஜி 1 மாசம் கழிச்சுதான் வருவாரா? காலுஜி, அது வரைக்கும் நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? ராணாஜி, கவலைப்படாதீங்க. நீங்க கொண்டு வந்து கொடுத்த பணத்துல நான் மீதம் பண்ணி கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். அதை வச்சு நம்ம வீட்டுல உட்காந்து 1 மாசத்துக்கு சாப்பிட முடியும். அதனால இந்த 1 மாசத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. கவலைப்படாத கோரி, இந்த 1 மாசமும் நான் ஏதாவது கூலி வேலைக்கு போயாவது நமக்கு தேவையான பணத்தை சம்பாரிச்சுக்கிட்டு வரேன். பிறகு அடுத்து வந்த நாட்கள்ல காலுக்காக சில பேரோட வயல்ல கூலி வேலை பார்க்க போக ஆரம்பிச்சது. ஆனா ராணா குருவி சேமிச்சு வச்சிருந்த பணத்தை வச்சு வீட்டுல இருந்தே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் காலையில கண் வச்சு எழுந்திரிச்ச ராணா குருவி சோனா குருவி கிட்ட இப்படி பேச ஆரம்பிச்சது. சோனா, என்னோட கோடாரியை எடுத்துக்கிட்டு வா. நான் காட்டுக்குள்ள போய் மூங்கில் மரங்களை வெட்ட போறேன். ராணாஜி, கோடாரியை எடுத்துக்கிட்டு இப்ப எங்க கிளம்பிட்டீங்க? இப்ப நீங்க மூங்கில் மரங்களை வெட்டிக்கிட்டு வந்தாலும் நம்மளால மூங்கில்களை யார் வீட்டுக்கும் விற்க முடியாது. சோனா, எனக்கு வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கவே பிடிக்கல. ஏதாவது வேலை செய்யணும் போல இருக்கு. அதனால மூங்கில்களை இப்ப வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து நாம சேமிச்சு வச்சுட்டா பாபாஜி வந்ததுக்கு அப்புறம் எல்லா மூங்கில் மரங்களையும் அவர்கிட்ட வித்து பணமாக்கிடலாம். ஆமா ராணாஜி, இதுவும் நல்ல ஐடியா தான். பாபாஜி திரும்ப வரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. சோனா குருவி இப்படி சொல்ல பிறகு ராணா குருவி மூங்கில் மரங்களை வெட்டுறதுக்காக காட்டுக்குள்ள பறந்து போச்சு. இப்படி மூங்கில் மரங்களை ராணாஜி வெட்டி எடுத்துட்டு வந்ததால இப்ப அவங்க கிட்ட நிறைய மூங்கில் மரங்கள் சேர்ந்துருச்சு. அன்னைக்கு பாபாஜி ஊர்ல இருந்து திரும்பி வந்த செய்தியை கேட்டதும் காலுக்காக ராணா குருவி வீட்டுக்கு வந்தது. ராணா, மூங்கில எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பு. பாபாஜி ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நாம இன்னும் கொஞ்சம் மூங்கில் மரங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு போனா மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணிட்டு வரலாம். காலு, இன்னைக்கு மூங்கில் வெட்டுறதுக்கு நான் வரல.
ஏன்னா சும்மா இருந்த நாட்கள்ல நிறைய மூங்கில்களை வெட்டி எடுத்துக்கிட்டு வந்து சேகரிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதையெல்லாம் கொண்டு போய் பாபாஜி கிட்ட வியாபாரம் பண்ண போறேன். ராணா கிட்ட இவ்வளவு மூங்கில்கள் இருக்கு. இவ்வளவு மூங்கிலை வித்தா ராணாவுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும். ஆனா நம்ம கிட்ட மூங்கில் ஒரே ஒரு கட்டு தான் இருக்கு. நமக்கு கிடைக்கிற பணம் மாதிரி ராணாவுக்கு பல மடங்கு பணம் கிடைக்க போகுது. இப்படி யோசிச்ச காலுக்காக ராணா குருவிக்கு கிடைக்க போற பணத்தை நினைச்சு ரொம்பவும் பொறாமப்பட்டது. சரி ராணா, நான் என்கிட்ட இருக்கிற மூங்கில்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போறேன். நீயும் உன்னோட மூங்கில்களை எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்துரு. ராணாஜி, நிறைய மூங்கில்கள் இருக்கு. இத உங்களால தூக்கிட்டு போக முடியாது. அதனால நானும் உங்க கூட வரேன். பிறகு இருந்த மூங்கில் கட்டைங்களை ராணா குருவியும் சோனா குருவியும் ஆளுக்கு கொஞ்சமா தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு பறந்து போனாங்க. ராணா குருவியும் சோனா குருவியும் மார்க்கெட்டுக்கு போனப்ப காலுக்காகவும் அங்க வந்தது. பாபாஜி, நீங்க இல்லாம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். சீக்கிரமா இந்த மூங்கில்களை எடுத்துக்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுங்க. காலு, இப்ப நான் மூங்கில் வியாபாரத்தை நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வியாபாரத்துல எனக்கு லாபம் அதிகமா கிடைக்கல. அதனால இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்த மூங்கில்களை வாங்க மாட்டேன். பாபாஜி, என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? இந்த மூங்கில்களை வித்து அதுல வர பணத்துலதான் நாங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்றது? இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நான் இப்ப மூங்கில் வியாபாரத்தை நிப்பாட்டிட்டு புது வியாபாரம் ஆரம்பிக்கலையா? அந்த மாதிரி நீங்களும் உங்களோட தொழிலை மாத்திக்கோங்க. இதை கேட்டுட்டு ராணா குருவியும் சோனா குருவியும் ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. ஏன்னா அந்த காட்டுல வேற யாருமே மூங்கில்களை வாங்குறது கிடையாது. வாங்கிட்டு இருந்த பாபாஜியும் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனா இதையெல்லாம் கேட்ட காலுக்காகவும் சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சது. ராணா, எனக்காவது பரவாயில்ல. என்கிட்ட கொஞ்சம் மூங்கில் தான் இருக்கு. ஆனா நீ பாவம், ஏகப்பட்ட மூங்கில்களை வெட்டி வீட்டுல சேர்த்து வச்சிருக்க. அதையெல்லாம் கொண்டு போய் குப்பையில போட்டுட்டு ஒழுங்கா என் கூட கூலி வேலைக்கு வா. அப்பதான் நாம குடும்பத்தை ஒழுங்கா நடத்த முடியும். இப்படி சொல்லிட்டு காலுக்காக அதை எடுத்துட்டு வந்த மூங்கில்களை அங்கேயே போட்டுட்டு வீட்டுக்கு பறந்து போச்சு. ராணாஜி, பாபாஜி நம்ம கிட்ட மூங்கில் வாங்கி எங்க கொண்டு போறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சோனா, அவர் இந்த மூங்கில்களை கடற்கரைக்கும் அந்த பக்கம் உள்ள காட்டுக்கு தான் கொண்டு போவாரு. ஆனா அங்க யார்கிட்ட விக்கிறாருன்னு எனக்கு தெரியல. ராணாஜி, இந்த மூங்கில்களை எவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த மூங்கில்களை எடுத்துக்கிட்டு அந்த காட்டுக்கு போவோம். ஆமா சோனா, நீ சொல்றதும் சரிதான். அந்த காட்டுக்கு எப்படியாவது போய் இந்த மூங்கில்களை வாங்குற பறவைய கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் வித்துட்டு வந்துருவோம். இப்படி பேசிக்கிட்ட ராணா குருவியும் சோனா குருவியும் பிறகு மூங்கில்களை எடுத்துக்கிட்டு கடற்கரைக்கு அந்த பக்கம் உள்ள காட்டுக்கு பறந்து போனாங்க. மூங்கில்களோட இடம் அதிகமா இருந்ததால இவங்களால தொடர்ந்து பறக்க முடியல. போற வழியில சில இடங்கள்ல ஓய்வெடுத்து தானியங்களை சாப்பிட்டாங்க. தாகம் எடுத்த நேரத்துல தண்ணீரை குடிச்சாங்க. ராணாஜி, ஒருவேளை இந்த மூங்கில்களை அங்க யாரும் வாங்கலன்னா நம்ம என்ன பண்றது? வேற வழியே இல்ல சோனா. இந்த மூங்கில்களை எல்லாம் இங்கேயே போட்டுட்டு மறுபடி நம்ம காட்டுக்கு போய் காலுக்காக மாதிரி கூலி வேலை பார்க்க வேண்டியதுதான். இப்படி பொறுமையா பறந்து போன இவங்க அன்னைக்கு சாயங்கால நேரத்துல கடற்கரைக்கும் பக்கத்துல உள்ள காட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஐயா, நாங்க மலை பக்கம் உள்ள காட்டுல இருந்து வரோம். இந்த மூங்கில்களை வாங்குறதுக்கு இங்க யாராவது இருக்காங்களா? குருவிகளே, அதோ ஒரு கடை இருக்கு பாருங்க, அந்த கடையில போய் கேளுங்க. பிறகு அந்த பறவை சொன்ன கடைக்கு சோனா குருவும் ராணா குருவும் போனாங்க. ஐயா, நாங்க மலை பக்கம் உள்ள காட்டுல இருந்து மூங்கில்களை எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம். ராணா குருவி இவ்வளவுதான் பேசுச்சு. உடனே அதுக்கப்புறம் அந்த ஜம்ஜம் பறவை பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன சொன்னீங்க? மலை பக்கம் உள்ள காட்டுல இருந்து வரீங்களா? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அங்க இருந்து எனக்கு தினமும் மூங்கில்களை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்த பாபாஜி திடீர்னு வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்தா. நல்ல வேலையா எனக்கு இப்ப நீங்க கிடைச்சிட்டீங்க. ஜம்ஜம் பறவை இப்படி சொன்னதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இங்க பாருங்க குருவிகளே, நீங்க இனிமே கிடைக்கிற மூங்கில்களை உங்க காட்டுலயே சேர்த்து வைங்க. தினமும் நான் அனுப்புற ஆள் உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு மூங்கில்களை வாங்கிப்பான். இப்படி சொன்ன அந்த ஜம்ஜம் பறவை இவங்க எடுத்துட்டு போன மூங்கில்களை வாங்கிட்டு அதுக்குண்டான பணத்தை கொடுத்துச்சு. மூங்கில்களை எடுத்துட்டு வரப்ப ரொம்பவும் குழப்பமான மனசோட வந்த ராணா குருவியும் சோனா குருவியும் இப்ப ரொம்ப சந்தோஷமா தன்னோட காட்டுக்கு திரும்பி போனாங்க. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு.
இப்ப ராணா குருவியும் சோனா குருவியும் மார்க்கெட்ல பெரிய மூங்கில் வியாபாரி ஆயிட்டாங்க. அந்த காட்டுல மூங்கில் வெட்டி கொண்டு வர எல்லா பறவைங்ககிட்ட இருந்தும் ராணா குருவியும் சோனா குருவியும் மூங்கில்களை வாங்கி சொந்தமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட மூங்கில்களை கொண்டு வந்து கொடுக்கற பறவைகள்ல காலுக்காகவும் ஒண்ணு. சோனா, உங்களை மாதிரி நானும் தீவிரமா முயற்சி எடுத்து மனசு சோர்ந்து போகாம செயல்பட்டு இருந்தேன்னா இந்நேரம் உங்க இடத்துல நான் இருந்திருப்பேன். முயற்சி இல்லாததால நான் இன்னும் மூங்கில் மரங்களை வெட்டிக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, நாம ஒரு விஷயத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு இறங்கணும். அப்படி இறங்கிட்டோம்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் மனசு சோர்ந்து போக விடாம போராடிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா கடைசியா நமக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஏய் அழுக்கு புறா, உங்கள மாதிரி பறவைகளுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொல்றது? இந்த பக்கம் நதியில வந்து தண்ணி குடிக்காதீங்கன்னு. போங்க அந்த பக்கம். இந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி அந்த பக்கம் போய் தண்ணி குடிங்க. உன்னோட அழுக்கு வாய வச்சு நீ இங்க தண்ணி குடிச்சனா அப்புறம் நாங்கெல்லாம் எங்க போய் தண்ணீர் குடிக்கிறது? ஏன் நாங்க தண்ணி குடிச்ச இடத்துல நீங்க குடிக்க மாட்டீங்களா? அப்ப நான் ஒண்ணு பண்ணுவோம், நான் இங்க தண்ணி குடிச்சுக்கிறேன். நீ வேணும்னா 1/2 கிலோமீட்டர் தள்ளி அந்த பக்கம் போய் தண்ணி குடிச்சுக்க. ஏய் அழுக்கு புறாவே, என்ன பார்த்தா இப்படி பேசுற? நான் யாருன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? ஏன் தெரியாம? உங்க குடும்பத்தை பத்தி தான் இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் நல்லா தெரியுமே. நீ ஒரு திருட்டு பறவை, உன் கணவன் காலுக்காகவும் ஒரு திருட்டு பறவை. சுருக்கமா சொல்லணும்னா உங்க குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். அப்படியா? எனக்கு 7 தம்பிங்க இருக்கிறது மறந்து போயிடுச்சா உனக்கு? மரியாதையா இப்ப பேசுறதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த நதியில தண்ணி குடிக்காம திரும்பி பார்க்காம ஓடிடு. அப்படி நீ செய்யல, நான் என் தம்பிங்களை அழைச்சிட்டு வர வேண்டி வரும். இங்க பாரு கோரி, உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இந்த நதியில இந்த இடத்துல தான் தண்ணி குடிப்பேன். நீ உன்னோட தம்பிகளை அழைச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, இல்ல உங்க அப்பாவை அழைச்சுக்கிட்டு வந்தாலும் சரி. கோரிக்காக மற்ற பறவைகள் கிட்ட சண்டை போடுறது இது ஒண்ணும் புதுசு கிடையாது. எப்ப காலுவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த காட்டுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து இது ஆரம்பிச்சிடுச்சு. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் எனக்கு 7 தம்பி இருக்காங்க, எனக்கு 7 தம்பி இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருந்தது. ஏய் புறா, என்ன எதிர்த்து பேசிட்டல்ல? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என் தம்பிங்களை கூப்பிட்டுக்கிட்டு வந்து உனக்கு நான் விருந்து வைக்கல, என் பேரு கோரிக்காகம் கிடையாது. இப்படி சொன்ன கோரிக்காகவும் தன்னோட தம்பிங்களை அழைக்க பறந்து போச்சு. பிறகு அந்த நதியில தண்ணீர் குடிச்ச புறாவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. கோரிக்காகம் சொன்ன மாதிரியே தன்னோட 7 தம்பிகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட காட்டுக்கு திரும்பி வந்துச்சு. இப்படி வந்த கோரிக்காகத்தோட தம்பிங்க 7 பேரும் புறாவோட வீட்டை உடைச்சி இருந்தாங்க. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து புறாவை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி அடிக்க ஆரம்பிச்சாங்க, புறா மயங்கி கீழே விளையாட வரைக்கும் அடிச்சாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, என்னோட சிங்க தம்பிகளே, ரொம்ப அடிக்காதீங்க. புறாவோட உயிர் போயிட போகுது. தப்பி தவறி கூட புறாவோட உயிர் போயிடக்கூடாது. புறா உயிரோட இருந்து என்ன பாக்குறப்பெல்லாம் பயப்படணும். அதுதான் இந்த கோரியோட ஆசை. அக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னை யாராவது எதிர்த்து பேசினா சொல்லு, உடனே வந்து இதே மாதிரி அடிச்சு தூக்கி ஆத்துல போட்டுடுறோம். பிறகு சோனா குருவியும் ரீட்டா கிளியும் அடிபட்டு கிடந்த புறாவை சோனாவோட வீட்டுக்கு தூக்கிட்டு போனாங்க. புறாண்ணா, உங்களுக்கே நல்லா தெரியும் கோரிக்காக எவ்வளவு கெட்ட பறவைன்னு. ஏன் அதுகிட்ட போய் தேவையில்லாம சண்டை போட்டீங்க? சோனா, கோரிக்காகத்துக்கிட்ட நான் சண்டை போடவே இல்ல. நதியில நான் தண்ணி குடிக்க போனப்ப இந்த இடத்துல தண்ணி குடிக்க கூடாதுன்னு கோரிக்காகம் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுச்சு. சோனா, நீயே சொல்லு, நாம அந்த நதியில தண்ணி குடிக்கலன்னா வேற எங்க போய் தண்ணி குடிக்க முடியும்? சரி புறாண்ணா, நீங்க படுங்க. கிளி, இந்த மருந்து எடுத்து அண்ணனோட காயத்துக்கு போட்டு விடு. சோனா குருவி இப்படி சொன்னதும் கிளி புறாவோட காயத்துக்கு மருந்து போட்டுது. பிறகு ராத்திரி ஆச்சு. கோரி, உன்னை நான் என்னைக்கு கல்யாணம் பண்ணி இந்த காட்டுக்கு கொண்டு வந்துடும், அன்னையில இருந்து இந்த காட்டுல உள்ள பறவைகளோட நிம்மதியே போயிடுச்சு. அது ஏன் தினமும் ஏதாவது ஒரு பறவை கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க? ஐயோ காலுஜி, நான் தேவையில்லாம யாருக்கிட்டயும் சண்டைக்கு போகல. அந்த புறா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு, அதனாலதான் அதுகிட்ட சண்டைக்கு போனேன். என்னது, புறாதான் உன்னை அசிங்கப்படுத்துச்சா? அப்ப அதுக்கு முன்னாடி நீ அழகாவா இருந்த? காலுஜி, தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாதீங்க. நான் என்ன சண்டை போட்டுட்டு சப்போர்ட்டுக்கு உங்களையா கூப்பிடுறேன்?
எனக்கு சப்போர்ட் பண்ண என் தம்பிங்க இருக்காங்க. கோரி, உனக்கு இவ்வளவு திமிரு இருக்கிறது நல்லதுக்கு இல்ல. இதுக்கான தண்டனை இன்னைக்கு இல்லாட்டியும் உனக்கு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். காலுஜி, இது வரைக்கும் என் தம்பிங்கள மத்த பறவைகளுக்கு தண்டனை கொடுக்க தான் கூப்பிட்டு இருக்கேன். இப்படி எனக்கு சாபம் விடுற மாதிரி பேசுனீங்க, அப்புறம் உங்களுக்காக ஒரு முறை என் தம்பிங்களை கூப்பிடுற மாதிரி வரும். கோரிக்காகத்தோட தம்பிங்கன்னா காலுக்காகத்துக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். அதனால காலுக்காக எதுவும் பேசாம படுத்து தூங்கிடுச்சு. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் வீட்டாக்கிளி அலைஞ்சு திரிஞ்சு எங்கிருந்தோ ஒரு மாம்பழத்தை தேடி கண்டுபிடிச்சு ஒரு மரத்துல உட்கார்ந்து சாப்பிட போச்சு. இத பார்த்த கோரிக்காகமும் அந்த மரத்துக்கு வேகமா வந்தது. ரீட்டா, இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த மாம்பழத்தை கொடு. எனக்கு என்னவோ இன்னைக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. கோரி அக்கா, விளையாடாம போங்க. இந்த பழத்தை நான் எவ்வளவு தூரத்துல இருந்து தெரியுமா கொண்டு வரேன். அதுவும் இல்லாம இந்த பழத்தை நான் எனக்காக கொண்டு வரல, என் பையன் டெங்குவுக்காக எடுத்துக்கிட்டு வந்தேன். அப்படி உங்களுக்கு மாம்பழம் சாப்பிடணும் போல ஆசையா இருந்தா மலை பக்கம் உள்ள காட்டுக்கு போய் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து சாப்பிடுங்க. என்ன ரீட்டா, கலரா அழகா இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? நான் உன்ன மாம்பழம் தான் கேட்டேன், மாம்பழம் கிடைக்கிற இடத்துக்கு வழி கேட்கல. ஏன் இன்னைக்கு இந்த மாம்பழத்தை உன் குழந்தை சாப்பிடலன்னா உயிரோட இருக்காதா? மரியாதையா பழத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த தானியங்களை எடுத்துக்கிட்டு போ. இங்க பாரு கோரி, இந்த இடத்துல இருக்கிறது நீயும் நானும் தான். என்ன பத்தி என்ன வேணாலும் பேசு. என் குழந்தைய பத்தி ஏதாவது பேசல அப்புறம் எனக்கும் பேச தெரியும். என்னது பேச தெரியுமா? என்ன பேசுவ? எங்க இப்ப கொஞ்சம் பேசி காட்டு. நான் என் குழந்தைக்காக எதையும் செய்வேன். யாராவது இந்த பழத்தை நான் எடுத்துட்டு போறத தடுக்க வந்தா அவங்கள கொலை கூட பண்ணுவேன். இப்படி சொன்ன கிளி அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு அவசர அவசரமா அந்த இடத்தை விட்டு பறந்து போச்சு. என்ன ரீட்டா, இவ்வளவு வேகமா பறந்து எங்க போக போற? இந்த காட்டை விட்டேவா போயிடுவ? இந்த காட்டுல உள்ள உன் வீட்டுக்கு தானே போற. போ போ, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள உன் வீட்டுக்கே வந்து விருந்து வைக்கிறேன். இதோ இப்பவே கிளம்பிட்டேன் என் தம்பிங்களை கூப்பிட. இப்படி பழத்தை எடுத்துக்கிட்டு பறந்து போன கிளி வேக வேகமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. டிங்கு, இந்த பழத்தை சீக்கிரமா சாப்பிடு. நாம உடனே இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போயாகணும். அம்மா, ஏம்மா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்னம்மா நடந்துச்சு? டிங்கு, இந்த பழத்தை நான் எடுத்துக்கிட்டு வர வழியில எனக்கும் கோரிக்காகத்துக்கும் பெரிய சண்டையாயிடுச்சு. இந்நேரம் கோரிக்காகம் அதோட தம்பிகளை கூப்பிட போயிருக்கோம். அவங்க இங்க வர்றதுக்குள்ள நாம சோனாக்குருவி வீட்டுக்கு போயாகணும். என்னோட சிங்க தம்பிகளே, இன்னைக்கு உங்களோட அக்கா ரொம்ப அசிங்கப்பட்டுட்டேன். அக்கா, உன்னை யாரு அசிங்கப்படுத்தினது? சீக்கிரம் சொல்லு. எங்க காட்டுல இருக்க ரீட்டா கிளி தான் இன்னைக்கு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திடுச்சு. அது என்னவெல்லாம் பேசி என்ன அசிங்கப்படுத்திடுச்சுன்னு என்னால சொல்ல கூட முடியல. அந்த அளவுக்கு கேவலப்படுத்திடுச்சு. அக்கா, இதுக்கு மேல நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். அந்த கிளிய உண்டு இல்லைன்னு பண்ண இதோ நாங்க இப்பவே கிளம்பிட்டோம். சோனா, நான் எனக்கு கிடைச்ச மாம்பழத்தை என் குழந்தைக்காக கொண்டு வந்தேன். அப்ப என்ன வழி மறிச்சு அந்த கோரிக்காகவும் இந்த மாம்பழத்தை கேட்டு சண்டை போட்டுச்சு. குழந்தைக்காக எடுத்துட்டு வந்ததை எப்படி அந்த கோரிக்காகத்துக்கிட்ட கொடுக்க முடியும்? அதனால நான் கொடுக்காம அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு பறந்து வந்துட்டேன். கோரிக்காக என் மேல கோபமா அது தம்பிகளை கூப்பிட போயிருக்கு. ரீட்டா, அப்படின்னா நீ கொஞ்ச நாளைக்கு உங்க வீட்டு பக்கமே போகாத, என் வீட்லயே மறைஞ்சிரு. அதுதான் நல்லது. சோனா, நான் பேசாம இந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வர கூட நமக்கு உரிமை இல்லைன்னா இந்த காட்டுல வாழ்ந்து நாம எந்த சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம்? ரீட்டா, ஏன் இப்படி பேசுற? அந்த கோரிக்காகத்துக்கு பயந்து நாம ஏன் இந்த காட்டை விட்டு போகணும்? நீ எங்கேயும் வெளியே போகாம என்னோட வீட்லயே இரு. நான் போய் புறாண்ணனை பார்த்து இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன். கோரி தன்னோட தம்பிங்களை அழைச்சுக்கிட்டு ரீட்டா கிளி வீட்டுக்கு போச்சு. ஆனா இவங்க போன சமயம் அந்த வீட்டுல யாருமே இல்ல. பயந்து போய் ஓடிடுச்சு, பயந்து போய் ஓடிடுச்சு. என்னை எதிர்த்த அந்த கிளி என் தம்பிங்களுக்கு பயந்து வீட்டை விட்டே ஓடிடுச்சு. அக்கா, அந்த கிளிய எங்க தேடியும் கிடைக்கல. அதனால நாங்க இப்ப கிளம்புறோம். நீ எப்ப அந்த கிளிய பார்த்தாலும் உடனே எங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பு. மறுபடியும் நாங்க வந்து அந்த கிளிய அடி அடின்னு அடிச்சு அதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டு தான் போவோம். சோனா, கோரிக்காகத்தோட தம்பிங்க
காடு பூரா சுத்தி சுத்தி வந்து ரீட்டா கிளியை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன், என்ன ஆச்சு? கோரிக்காகத்துக்கும் ரீட்டா கிளிக்கும் ஏதாவது சண்டையா? புறாண்ணா, கிளிய நான் தான் வீட்டுல மறைச்சு வச்சிருக்கேன். கிளி எங்க இருந்தோ ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு வந்திருக்கு. அத கோரிக்காகம் கேட்க கிளி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அது ஒரு பெரிய சண்டையாயிடுச்சு. புறாண்ணா, நம்ம கோரிக்காகத்தை இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா இந்த காட்டுல நம்மள மாதிரி சின்ன பறவைகள் சந்தோஷமாவே இருக்க முடியாது. சோனா, கோரிக்காக அதோட தம்பிங்களை அழைச்சுக்கிட்டு வந்து என்ன அடிச்சப்ப நான் எதுவுமே செய்யல. அதனால இப்ப கிளி அடிக்கிறதுக்காக கோரிக்காக திரும்பவும் அதோட தம்பிகளை அழைச்சுக்கிட்டு வந்திருக்கு. இப்பவும் நாம பேசாம இருந்தா இதுவே ஒரு தொடர்கதை ஆயிடும். புறாண்ணா, இப்படி எல்லாம் நடக்காம இருக்க என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அப்படியா? சீக்கிரம் சொல்ல சோனா, என்ன ஐடியா அது? நாம ஏதாவது செஞ்சு கோரிக்காகத்துக்கிட்ட இருந்தோம் அதோட தம்பிங்க கிட்ட இருந்தோம் நம்மள நாமே காப்பாத்திக்கணும். புறா இப்படி கேட்ட உடனே சோனா குருவி புறாவோட காது கிட்ட போய் என்னவோ சொல்லுச்சு. பிறகு சோனா குருவியும் புறாவும் மலை பக்கத்துல உள்ள கழுக பாக்கறதுக்காக பறந்து போனாங்க. கழுகக்கா, இன்னைக்கு எங்களுக்கு கொஞ்சம் மட்டன் கறி கிடைச்சது. அப்புறம் நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை பிரியாணி கிண்டணும். ஆனா உங்களை விட்டுட்டு சாப்பிடவும் எங்களுக்கு மனசு இல்ல. அதனாலதான் உங்களை கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். நீங்க சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு வரோம். சோனா, என்ன கேள்வி இது? பிரியாணியை எடுத்துக்கிட்டு வரவான்னு நீ கேட்க வந்ததுக்கு கையோட பிரியாணியை எடுத்துக்கிட்டே வந்திருக்கலாம். சரி, இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. சீக்கிரம் வீட்டுக்கு போய் அந்த மட்டன் பிரியாணி எடுத்துக்கிட்டு வாங்க. என் நாக்குல இப்பவே எச்சி ஊற ஆரம்பிச்சிடுச்சு. கழுகு இப்படி சொன்ன உடனே சோனா குருவியும் புறாவும் திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி வீட்டுக்கு திரும்பி வந்த சோனா குருவி வேக வேகமா மட்டன் பிரியாணி தயார் பண்ணுச்சு. என்ன சோனா, பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ஆஹா, எப்பவோ ரெடி ஆயிடுச்சு. புறாண்ணா, இந்நேரம் இந்த பிரியாணியோட வாசம் காடு பூரா போயிருக்கும். இன்னைக்கு இந்த பிரியாணியால கோரிக்காகத்தோட திமிரு அடங்க போற விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்படி பேசிக்கிட்ட சோனா குருவியும் புறாவும் அந்த பிரியாணியை எடுத்துக்கிட்டு கோரிக்காக வீட்டு பக்கமா போனாங்க. இவங்களையும் இவங்க எடுத்துக்கிட்டு போன பாத்திரத்தையும் பார்த்த கோரிக்காகவும் இவங்களை வழிமறிச்சு நிறுத்துச்சு. இவ்வளவு பிரியாணி, அதுவும் மட்டன் பிரியாணி, வாசம் சொல்லவே வேண்டாம், ஆளை தூக்குது. ஆமா, இந்த பிரியாணி எடுத்துக்கிட்டு எங்க போறீங்க? கோரி அக்கா, நாங்க பிரியாணி செஞ்ச விஷயம் எப்படியோ கழுகு அக்காவுக்கு தெரிஞ்சிடுச்சு. உடனே அவங்க எங்களை கூப்பிட்டு எனக்கும் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பகைச்சுக்கிட்டு இந்த காட்டுல இருக்க முடியுமா? அதனாலதான் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு போறோம். ஓஹோ, கழுக பகைச்சுக்கிட்டு இந்த காட்டுல இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சவங்களுக்கு இந்த கோரிக்காகத்தை பகைச்சுக்கிட்டாலும் இந்த காட்டுல இருக்க முடியாதுங்கிறது தெரியாத போயிடுச்சா? பேசாம இதுல பாதி பிரியாணியை என்கிட்ட கொடுத்துட்டு மீதிய கழுகுக்கு எடுத்துட்டு போங்க. கோரி அக்கா, பாதி பிரியாணிய கழுகு அக்காட்ட எடுத்துட்டு போனா அவங்க அதை பார்த்துட்டு கோபப்படுவாங்க. அதனால இன்னைக்கு இதை அவங்க கிட்ட கொடுத்துறோம். உங்களுக்கு இன்னொரு நாள் செஞ்சு தரோம். சோனா, என்ன நீ எங்கேயோ இருக்கிற கழுகுக்கு பயந்து பேசுற? எதிர நிக்கிற இந்த கோரிக்கு பயப்பட மாட்டேங்கிற? இப்ப சொல்றேன் கேட்டுக்க, இந்த பிரியாணி யாருக்கும் கிடையாது, எனக்கு மட்டும்தான். சோனா, என் தம்பிங்களோட அடி எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதுல்ல? வேணும்னா புறாவை கேட்டு தெரிஞ்சுக்க. இப்படி சொன்ன கோரி சோனா குருவி எடுத்துக்கிட்டு வந்த பிரியாணி பாத்திரத்தை அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுது. கோரி இப்படிதான் செய்யும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த புறாவும் சோனா குருவியும் நேரா பறந்து கழுகு கிட்ட போனாங்க. பிறகு கோரி வீட்டுக்கிட்ட நடந்த எல்லாத்தையும் கழுகு கிட்ட சொன்னாங்க. கழுகுக்கா, உங்க பேரை சொல்லியும் கூட அந்த கோரிக்காக பயப்படவே இல்ல. கழுகு தனியாளு, எனக்கு 7 தம்பிங்க இருக்காங்கன்னு வீராப்பா பேசுது. அந்த கருப்பு காகத்துக்கு இவ்வளவு திமுறா? அதுக்கு 7 தம்பிங்க இருந்தாங்கன்னா அத பாத்துட்டு நான் பயந்துடுவேனா? இன்னைக்கு அந்த காகம் என்னோட மட்டன் பிரியாணிய சாப்பிட்டுடுச்சுல்ல, அதனால நான் இப்ப போய் காக்கா பிரியாணி சாப்பிட போறேன். இப்படி சொன்ன கழுகு கோபத்தோட பறந்து கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. அந்த சமயத்துலதான் கோரிக்காக சோனா குருவி கிட்ட இருந்து அபகரிச்ச பிரியாணிய நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. என்ன கோரி, பிரியாணி சாப்பிடுற மாதிரி இருக்கு? ஏன் பார்த்தா தெரியல? அத என் வாயால வேற ஒரு தடவை சொல்லணுமா? என்ன, உன் பேச்சுல கழுகு அக்கா கிட்ட பேசுறன்ற பயமே இல்ல?
ஆதரவுக்கு யாருமே இல்லாத இந்த சின்ன பறவைகள் வேணா உங்களுக்கு பயப்படலாம். 7 தம்பிங்களை வச்சிருக்க நான் பயப்படணும்னு எனக்கு ஒண்ணு அவசியம் இல்ல. கோரி, இன்னைக்கு நான் உன்னையும் பார்க்க போறேன், உன்னோட 7 தம்பிகளையும் பார்க்க போறேன். இப்படி சொன்ன கழுகு கோரிக்காகத்து மேல பாஞ்சி கோரிக்காகத்தை தன்னோட கோபம் தீர அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சது. இப்படி கழுகு கிட்ட பயங்கரமா அடி வாங்கின கோரிக்காவும் அந்த இடத்துலயே மயங்கி கீழே விழுந்துடுச்சு. சோனா, கழுகக்கு அடிச்ச அடியில கோரிக்காகத்தோட ரெக்கையெல்லாம் பிச்சுக்குச்சு. இனி கோரிக்காகத்தால எங்கேயுமே பறந்து போக முடியாது. புராணா, அப்படின்னா இனி கோரிக்காகத்தால தன் தம்பிங்களை கூப்பிட பக்கத்து காடு வரைக்கும் பறந்து போக முடியாதுன்னு சொல்லுங்க. இப்படி சொன்ன சோனா குருவியும் புறாவும் பிறகு சந்தோஷமா சிரிச்சாங்க.